எப்போ வந்தீங்க? முன்னாலே வந்துட்டேன். இந்தாங்க நீங்க கேட்ட ட்ரெஸ். தேங்க்யூ மாமா. நக்கர நாய்க்கு செக்குக்கு சிவலிங்கத்துக்கு வித்தியாசம் தெரியாதுங்க. சரியா தான் இருக்கு. என்னமா கை கழுவ போறியா? ஆமா. எனக்கு வேண்டாம் கலா. என்னாச்சுங்க? உன் தங்கச்சி நிலைமை நினைச்சு பார்த்தேன். என்னால தாங்க முடியல. அவளுக்கு நம்ம தான் செஞ்சாகணும். என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அவ புருஷன் பேங்க்ல வேலை செஞ்சான்ல, பிஎஃப் அது இதுன்னு 1 லட்சம் ரூபாய் வரும். அதை நம்ம வாங்கிப்போம். அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை நம்ம எப்படிங்க வாங்குறது? நான் என்ன எனக்கா கேட்டேன்? அந்த பணத்தை வாங்கி ஏதாவது பிசினஸ் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் அவ கையில கொடுப்போம். பணம் எல்லா சௌகத்தையும் மறக்கடிச்சிடுங்களா? சரிங்க, நான் அப்பா கிட்ட சொல்றேன். இப்போ உங்க அப்பா இருக்கிற சோகத்துல செத்துப்போன மருமகனோட பணத்தை கொடுங்கன்னு எப்படி கேட்பாரு? இந்த பேப்பர்ல சீதாவோட கையெழுத்தை வாங்கிட்டு வா. மத்ததை நான் பாத்துக்கிறேன். வரப்போற பணத்துல என் தங்கச்சிக்கு சந்தோஷம் கிடைக்குதோ இல்லையோ, நீங்க இப்படி திருந்தினதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சார், என் மச்சனிச்சுக்கிட்ட எல்லா பேப்பர்லையும் கையெழுத்து வாங்கிட்டேன் சார். அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பட் அவங்க நேர்ல வந்து கையெழுத்து போட்டாதான் பணம் தர முடியும். அதான் ரூல்ஸ். என்ன சார் இப்படி பேசுறீங்க? புருஷன் இறந்து போய் அவங்களே பாவம் வீட்டுல இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அவங்க எப்படி சார் இங்க வந்து கையெழுத்து போடுவாங்க? சார், ரூல்ஸ் நம்ம தான் ஃபார்ம் பண்றோம் சார். ஆனா மத்தவங்களுக்கு உதவுனாங்கிறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுல தப்பு ஒண்ணு இல்லை சார். ஏதோ இந்த பணம் வந்தா அந்த குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் உங்க இஷ்டம் சார். சரி. கலா, கலா, நில்லு. எங்க பணம்? என்ன பணம்? என் பொண்ணுக்கு சேர வேண்டிய பணம். என்னது? பொண்ணுக்கு சேர வேண்டிய பணமா? ஆமா, என் பொண்ணு தாலி எடுத்து பொட்டு இழந்து பூ இழந்ததுக்கு பேங்க்ல கொடுத்த பணம் எங்க? சொல்லு. யோ, என்ன சத்தம் அதிகமாகுது? நான் இந்த வீட்டு மாப்பிள்ள, ஞாபகம் இருக்குதுல்ல? நீ இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிறதுக்காக தான் இத்தனை நாளா நீ பண்ணிக்கிட்ட அநியாயத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணுகளுக்கு ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ உனக்கு வாங்கி கொடுக்க சொன்னேன். நாங்க கால் வேறு அரவை சாப்பிட்டாலும் உனக்கு விருந்து வைக்க சொன்னேன். இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். சொல்லு, பணம் எங்க? சொல்றேன், ஏன் கத்துறீங்க? சீட்டாடத்துல தோத்துட்டேன். நான் ஒன்னும் எங்க பொழுது போலன்னு போய் அங்க சீட்டாடல. கிடைச்ச பணத்தை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு உதவலாம்னு நினைச்சா உங்க பேட்லுக்கு ஜோக்கர் சேரல. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பொண்ணுக்கு சேர வேண்டிய பணத்துல சீட்டாடுனேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? மகாபாரதத்துல பொண்ணை வச்சா சூதானாங்க. நான் பொண்ணுக்கு சேர வேண்டிய பணத்துல தானே சூதான. இதுல ஒண்ணும் தப்பு இல்ல மாமா. டேக் இட் ஈஸி. அடிக்க போறியா? அடி அடி. போய் கையெழுத்து போட்டு பணம் வாங்கிட்டு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி இப்பவே நான் உன்னை உள்ள தள்ளிடுவேன். கையெடுங்க மாமா. யார் யாரோ உள்ளாக்குறாங்க. நான் உள்ள போறத பத்தி கவலைப்படல மாமா. என்ன பெரிய மருமகன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான், 2வது மருமகன் அல்பாயசுல பொட்டுன்னு போயிட்டான்னு ஊர் உலகம் சொல்லும். அப்புறம் அந்த 3வது பொண்ணு இருக்குதா, வேலையே போவாது. ஒரே வீட்டுல 3 வாழா வெட்டிங்க. சம்மதமா? என்னடா பயமுறுத்துறியா? என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு. பணம் போனா என்ன? பேசாம இருங்க. நல்லா சொல்லுங்க அத்தை. பிபி ஏறி போய் கண்ணா பின்னான்னு கத்துறாரு. சோத்துல உப்பு குறையுங்க, அப்பதான் இந்த குடும்பம் உருப்படும். கேட்க வேண்டியவளே சும்மா காணுங்கிறா, பெருசு ரொம்ப தான் துள்ளுது.
நீயா? நான் என் பொண்டாட்டின்னு நினைச்சேன். சாரி சீதா. சீதா, புருஷனை கட்டுப்பிடிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இது மாதிரி தனியா சோகமா நிக்கிறிய. உன் சோகத்தை நான் தீக்கிறேன். நான் இருக்கேன், வா சீதா. என்னாச்சுமா? என்னாச்சுன்னு கேக்குறல்ல? ஒன்னாகலான்ட்டு புருஷன் ஞாபகம் வந்திருக்கோம், அதான் அழுவுறா. இப்போ நீ அழுதா அப்புறம் உங்க அக்காவும் அழ வேண்டியிருக்கும். யாருக்கு தான் பிரச்சனை இல்ல, சோகம் இல்ல. இதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடணும் சீதா. பாய் விட்டு அழுதா அப்புறம் எல்லாரும் வருத்த பண்ணோம். இத பாருமா, நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். நீ படிச்ச பொண்ணு, புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுதுமா. இனிமே நீ தனியா இருக்காத. அந்த ஆண்டவன் உனக்கு ஒரு வழி காட்டுவா. சீதா, மகாலட்சுமி, இந்த வீட்டு மகாலட்சுமி எங்க? சீதா, சீதா, இந்த வீட்டுல யாருமே இல்லையா? சம்பந்தி, என் மருமகளை கூப்பிடுங்களேன். சம்பந்தி, சம்பந்தி, வாங்க சம்பந்தி. என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. என்ன இதெல்லாம் சம்பந்தி? என் வீடு தேடி வந்து உங்களை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுட்டேன். தயவு செய்து எதையும் மனசுல வச்சுக்காதீங்க சம்பந்தி. எங்க மருமக சீதா, அம்மா தாயே, நீ காலடி எடுத்து வச்ச நேரம் தான் என் பையன் கண்ண மூடிட்டான்னு சொல்லி என் சொந்தக்காரங்களை அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை வச்சு அனாவசியமா பேசிட்டாங்கம்மா. எங்க ஒரு வேளை அதெல்லாம் உண்மையா இருக்குமா நம்பித்தான் நானும் அப்படி எல்லாம் நடந்துட்டேன். ஆனா நேத்து என்ன நடந்தது தெரியுமா? என் பையன், சாரி உன் புருஷன், என் கனவுல வந்து, அப்பா 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு மருமகள் இல்லையா, நான் செத்துட்டாலும் இந்த வீட்டுல தான் இருக்கணும், எப்படி அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பலாம்னு சொல்லி என்னை கண்ணா பின்னான்னு திட்டாமா. அம்மா, அவன் ஈரோடு இருக்கும் போது அவனுடைய ஆசை எதையுமே நான் நிறைவேற்றி வச்சது இல்லம்மா. அவன் செத்ததுக்கு அப்புறம் கேட்கிற முதல் ஆசைமா இது. அதை கூட நான் நிறைவேற்றி வைக்கலன்னா அப்புறம் அந்த அதிர்ச்சியிலேயே நான் ஆற்றுல செத்து போயிருவோம்மா. அம்மா தாயே, நீங்களாவும் சொல்லுங்கம்மா. அம்மா, இத பாருமா, ஒரு மகன் செத்து அடுத்த வாரமே அவங்க அப்பனும் செத்து போயிட்டாருன்னா அந்த குடும்பம் என்னத்துக்கு அவனு கொஞ்சம் யோசிச்சு பாருமா. தயவு செய்து வீட்டுக்கு வாமா. அம்மா, பெரியம்மா, நீங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்க நம்ம 2 குடும்பத்துக்கு தாய் மாறிமா. உங்ககிட்ட 2 கையேந்து நான் பிச்சை கேட்கறேம்மா. என் மருமகளை தயவு செய்து எங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்கம்மா. அம்மா, உங்க கால் விழுந்து நான் கேட்கறேம்மா. என்னங்க நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அவ உங்க வீட்டு பொண்ணு, அனுப்பி வச்சிடுறேன். ரொம்ப நன்றிமா. இந்த ஒரு வார்த்தை போதும்மா. இனிமேல் நான் சாக மாட்டேன். சேவ் மை லைஃப். மா, சுதா, யாரு வந்திருக்கா பாத்தியாமா? யாருங்க? மகாலட்சுமியே வந்திருக்கா. அம்மா சீதா, நல்லா இருக்கியம்மா? அறிவு கிட்டவள, முதல்ல மருமகள் உட்கார சாப்பாடு போடு. உட்காருமா. அம்மா, கல்யாணமான புதுசுல உனக்கு ஒரு பெரிய விருந்தே வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. இந்த இட்லியாவது சாப்பிடுமா. இதுதான் அவன் புருஷனோட ரூம். அங்க வேற அவன் போட்டோவுக்கு சந்தன மாலையெல்லாம் கூட வாங்கி போட்டிருக்கேன். இனிமே நீ இங்கதாமா இருக்கணும். அம்மா, இந்த ட்ரெஸ் போட்டுக்குமா. ஆமாம்மா, என் பையன் உயிரோட இருந்தான்னா நீ பூ வச்சு பொட்டு வச்சு நல்லபடியா ட்ரெஸ் பண்ணி மங்களகரமா இருக்கிறத பார்க்கத்தாமா ஆசைப்படுவான். அவன் ஆசையை நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேம்மா. இந்த ட்ரெஸ் போட்டுக்குமா. சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புமா, ஆபீஸ் போகணும். பேங்க் மேனேஜரை போய் பார்த்து, சார் என் பையனுடைய சம்பாத்தியம் போயிருச்சு, எங்களுக்கு யாரு சார் ஆதரவு இருக்கான்னு அழுதேன். என் பையனுடைய வேலையை உனக்கு போட்டு கொடுத்தாருமா. இனிமே நீ சம்பாரிச்சுதாமா என்னையே என் பொண்டாட்டியை காப்பாத்தணும். தயவு செய்து மாட்டேன்னு சொல்லிடாதம்மா.
இன்னைக்கே வேலையில ஜாயின் பண்ணிடலாம், இல்லைன்னா ஒரு நாள் சம்பளம் வேஸ்ட் ஆயிரும். இன்னையில இருந்து உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. இந்த வேலை ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். சார் சுமதி, சீதாவை அழைச்சிட்டு போய் அவங்க சீட்ல உட்கார வைங்க. வேலையில ஏதாவது டவுட் இருந்தா கிளியர் பண்ணுங்க. ஓகே சார். சார் சந்தேகம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நல்லா படிச்சு பிள்ளைங்க, உட்கார வரைக்கும் தாயங்க, உட்கார்ந்து நான் பின்னிடுறேன். இன்னைக்கு டியூட்டில சேர்றாங்க. அந்த அட்டெண்டன்ஸ்ல சைன் பண்ணுங்க. சார் சம்பளம் எல்லாம் பழைய சம்பளம் தானுங்க சார். இந்த பொம்பளை குறைச்சிடாதீங்க சார். நோ. சீதா, உங்களுக்கு போன். ஹலோ, அம்மா சீரியஸா இருக்காங்களா? இதோ நான் உடனே வரேன். அம்மா, 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 என்ன பாக்குற? நான் தான் உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி உன்னை இங்க வர வைச்சேன். ஏய், பயப்படாத. நான் உன்னை கெடுக்க நினைக்கல. நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கிறேன். சீதா, இவ்வளவு நாள் நான் சோம்பேறியாவே இருந்துட்டேன். இப்ப திடீர்னு சுறுசுறுப்பான எப்படி முடியும் சொல்லு? இருந்த வேலையும் போயிடுச்சு. இப்ப வீட்டோட மாப்பிள்ளை வேற ஆயிட்டேன். உன் புருஷன் உன்னை விட்டு போகும்போது உனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா நீ எங்கேயோ உட்காந்துட்டு யாருக்கோ சம்பாதிச்சு போட்டு ஒரு மூலையில அழுதுட்டு இருக்க. வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு உன்கிட்ட நான் காசு கேட்கலாம், நீயும் தருவ. ஒரு நாளோ 2 நாளோ. ஆனா எனக்கு ஆயுசு பூரா பணம் தேவை சீதா. அதுக்கு நான் அக்கா புருஷனா இருந்தா மட்டும் போதாது, உன்னோட உன் புருஷனாவும் இருக்கணும். அதனாலதான் ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து வீட்டுல யாரும் இல்லாத போது ஒரு பொய்ய சொல்லி உன்னை இங்க வர வைச்சேன். சீதா, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள வேண்டாம் வேண்டாம் சொல்றேன். கிட்ட வராத.